இப்போ அவங்க பையன் அவங்க அப்பா கிட்ட இருந்து அந்த சொத்தை வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்களாம். நம்மளுக்கு இனிமே நிறைய மணி இருக்கு நம்ம கிட்ட, நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. எப்படியெல்லாம் அந்த மணியை ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்றாங்க மணியை. கொஞ்சம் கூட ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம பயப்படாம. பணமே இல்ல, அவங்க நண்பர்கள் எல்லாரும் விட்டுட்டு போயிடுறாங்க. இளையகுமாரன் மட்டும் இருக்காங்க. இப்ப நம்ம அப்பாவுக்கு கீழ்ப்படியாததுனாலதான் நம்மளோட வாழ்க்கை இப்படி ஆச்சு அப்படின்னு ரொம்ப கவலைப்படுவாங்களாம். இப்ப நம்ம அப்பா கிட்டயே நம்ம போயிடலாம், நம்ம மனம் மாறிடலாம் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இருக்காங்க. அவங்க பையனை வரவேற்று கட்டி அணைச்சிட்டாங்க. என்ன சொன்னாங்களாம், இவ்வளவு நாள் என்னை விட்டு நீ ஏன் போன, நீ ஆண்டவரோட அன்பை விட்டு நீ விலகி போயிட்டியே அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப கவலைப்பட்டாங்களாம். இப்ப அவங்க அப்பா என்ன செய்யறாங்களாம், அவங்க வேலைக்காரவங்க கிட்ட நீங்க போங்க, போய் என்னோட பையன் எப்படி ட்ரெஸ்ல இருக்கான் பாருங்க, அவனுக்கு ஒரு நல்ல ஆடையை கொண்டு வாங்க, நல்ல ட்ரெஸ்ஸை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். என் பையனோட கால்கள்ல ஸ்லிப்பர்ஸ் கூட இல்லை, அவனுக்கு ஒரு நல்ல ஸ்லிப்பர்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். என் பையனுக்கு கையில போடுறதுக்கு மோதிரம் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அது மட்டுமா இல்ல, அவங்க பையனுக்கு ஒரு நல்ல விருந்து சமைச்சு கொண்டு வர சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க. உடனே அந்த வேலைக்காரவங்க நல்ல விருந்து சமைச்சு அவங்க ஃபேமிலிக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க.